ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இறைவன் அருளால் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயத்தை பற்றி ஒரு சிறிய குறிப்பினை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம பாலகீதம் தமிழ் சேனலில் கோவில் வரலாறு அப்படின்னு ஒரு புதிய பகுதியில் இது வரைக்கும் 4 வீடியோஸ் போட்டிருக்கிறோம். 5வது வீடியோவாக இந்த தேப்பெருமாநல்லூர் அங்கே இருக்கக்கூடிய அந்த சிவனை பற்றிய, சிவன் கோயிலை பற்றிய ஒரு சில குறிப்புகளை இப்பொழுது நாம் பார்க்கலாம். இந்த தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கக்கூடியது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, மறுபிறவி இல்லாதவங்க மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போக முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பினை பெற்றது. போதுண்டா சாமி இந்த பிறப்பு, நமக்கு இந்த பிறப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியுமா? நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மறுபிறவி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இந்த கோயிலில் உள்ள சிவனை தரிசிக்க முடிஞ்சதுனாலே கண்கூடாக தெரிஞ்சிடும். சரி, வாங்க இந்த கோயிலில் உள்ள மிக அபூர்வமான சிறப்புகளை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த கோயில் ருத்ரேஸ்வரர் கோவில் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மறுபிறவி இல்லா தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 22,000 ருத்ராட்சங்கள் அணிஞ்சு சிவன் காட்சி கொடுப்பார். விசேஷ காலங்களில் பிரதோஷம், சிவராத்திரி, மாத சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய விசேஷங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த 22,000 ருத்ராட்சத்தினால் சுவாமியை அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இது வேறு எந்த ஒரு இதுலேயும் பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான காட்சி. அதே மாதிரி இந்த கோயில் நட திறக்கிறதே சூரியன் சூரிய ஒளி சுவாமி மேலே பட்டு அந்த சூரிய தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கோயில் நட திறக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய பாம்பு அந்த கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்வ மரத்துலேருந்து ஒரு வில்வத்தை பறித்து சிவனுடைய தலையில் வச்சு படம் எடுத்து சுவாமியை வணங்கி விட்டு திருப்பி மறைஞ்சிருமா. இது தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. இது மிக மிக ஒரு அபூர்வமான ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பேர் கபால கணபதி அப்படின்னு பேர். ஏன்னா ஒரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்ட உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கப்போ இந்த ஊரில் மட்டும் ஒரு சொட்டு தண்ணி இல்லை, ஒரு சொட்டு இது இல்லையா. அப்படிப்பட்ட எதை பார்த்தோன்னா பிரம்மாவுக்கு ஆச்சரியமாக என்ன இந்த இடத்துல மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு பார்க்குறப்போ அந்த இடத்துல இந்த கபால கணபதியை பார்க்குறாரு. அவர்கிட்ட கேட்குறப்போ இது ஒரு விசேஷமான புண்ணியமான தலம், இங்கே சிவன் எழுந்தருளி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. இந்த கபால கணபதிக்கு மற்ற கோயிலில் இருக்கக்கூடிய கணபதியுடைய முகங்கள் மாதிரி இருக்காது. இவருடைய கண்கள், விரல்கள் இது எல்லாமே நம்ம மனுஷனுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இடுப்பில் கபால மாலை ஒட்டியானமாக அணிஞ்சிருப்பார். இந்த கபால மாலைங்கிறது அஷ்டதிக் பாலர்களை அவங்க எல்லாத்தையும் ஒரு கபாலமாக மாற்றி தன்னுடைய இடுப்பில் ஒட்டியானமாக அணிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சனீஸ்வரர் ஆணவ கோலத்தில் இருந்து சிவனை எல்லாரையும் படிக்கக்கூடிய இந்த சனீஸ்வரன் சிவனையும் 7.25 நாளிகை பிடிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையினை சொல்லி அம்பாள்கிட்டையே போய் அதை இந்த 7.25 நாளிகை நான் இன்றைக்கி சிவனை பிடிக்க போகிறேன், நாளைக்கு பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆணவத்தோடு சொல்கிறாரு. அப்போ அம்பாள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 7.25 நாளிகை வரக்கூடிய நேரத்தில் சிவனை ஒரு மரத்துக்கு அடியில் ஒளிய சொல்லிடுறார். அரச மரத்துக்கு அடியில் பின்னாடி ஒளிய சொல்லிடுறார்.
அவர் ஒழிஞ்ச உடனே சனீஸ்வரனால் அவங்கள பிடிக்க முடியல. சனீஸ்வரன்கிட்ட திருப்பி அம்பாள் வந்து சொல்கிறா, என்னப்பா நீ வந்து சனீஸ்வரன் ஈஸ்வரனை பிடிக்கணுன்ட்டு வந்தியே, தோற்று போயிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே சனீஸ்வரன் சொல்கிறாராம், நீங்கள் அவரை ஒழிச்சு வச்சிங்க, அவர் வந்து ஒழிஞ்சதே வந்து நான் அவரை பிடிச்ச மாதிரி தான், அதனால் நான் என் கடமையை தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சனீஸ்வரன் சொல்கிறாராம். இப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய கோயில் இது. அந்த சனீஸ்வரனுடைய ஆணவத்தை கேட்ட உடனே சிவனுக்கு கோபம் வந்து அந்த இடத்துலேருந்து, இந்த மரத்துலேருந்து வெளியில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, சனீஸ்வரனை வந்து மகாமந்திர பைரவராக உருவெடுத்து சனீஸ்வரனை ரெண்டாக பிளந்துடுறாரு. அப்போ சனீஸ்வரன் பாப விமோசனம் கேட்குறப்போ திருப்பி அவருக்கு பாப விமோசனம் கொடுத்து அந்த 2 பேரையும் ஒன்றாக்கி சனீஸ்வரனுக்கு மீண்டும் உரு கொடுத்த ஒரு தலம், சனீஸ்வரனுக்கே முக்தி கொடுத்த ஒரு தலமாக இந்த தலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்தால் மறுபிறப்பு கிடையாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். மறுபிறப்பு இல்லாதவங்க தான் இந்த கோயிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கிறேன். இந்த கோயிலுடைய விசேஷங்களை பற்றி கேள்விப்பட்ட அகஸ்தியர் என்ன பண்ணுறாரு, இந்த சிவனை பார்க்கணும் அப்படின்ட்டு வர்றாரு. சிவனை பார்க்கணுன்னு வரப்போ அப்போ சிவன் என்ன பண்ணுறாரு, அகஸ்தியருக்கு இன்னொரு பிறவி இருக்குது, அதனால் எப்படியாவது அவரை நீ நம்ம சன்னதிக்கு வந்து என்னை பார்க்க விடாமல் தடுக்கணும் நீ அப்படின்ட்டு மகரந்த மகரிஷிகிட்ட ஒரு கட்டளை இடுறார் சிவன். இந்த மகரந்த மகரிஷி என்ன பண்ணுறாரு, ஒரு பூவாக மாறி, ஒரு அபூர்வமான மலர்களாக மாறி இருக்கிறாரு. அப்போ அகஸ்தியர் அங்கேருந்து வர்றப்போ அந்த மலர்களை பார்த்தவொன்னே அவர் புரிஞ்சுக்கிறாரு, இது அபூர்வமான மலரே, இதை நான் மிதிக்க விரும்பலை, மலரே நீ வந்து நீயா ஒதுங்கி வழி விட்டுரு, நான் போய் சிவனை பார்க்கணும், அதுக்காகத்தான் போயிட்டுருக்கேன், தேப்பெருமாநல்லூர் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு கட்டளையிடுறாரு. இதை கேட்ட உடனே அகஸ்தியர் கடுமையான கோபம் அடைந்து, என்ன போக விடாமல் நீ தடுக்கிறியா அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபத்தை கொடுக்குறார். அவரை யாழி முகமாக போ அப்படின்ட்டு சிங்கமுகம், அவருடைய பூ போன்ற முகத்தை மாற்றி சிங்கமுக உருவை கொடுத்து அவருக்கு சாபத்தை கொடுத்துட்றாரு. அப்போது அந்த மகரிஷி என்ன பண்ணுறாரு, அகஸ்தியரை வணங்கி, இது நானாக செஞ்ச வேலை இல்லை, இறைவனுடைய கட்டளைப்படி தான் நான் நடந்துக்கிட்டேன், இருந்தாலும் என்னுடைய ஆணவ போக்கை நினச்சதுனால நீங்கள் வந்து என்னை மன்னித்து எனக்கு மறு வாய்ப்பு தரணும், என்னுடைய சாபம் நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ போய் சிவனை வழிபடு, ஆனால் யாருமே வழிபடாத ஒரு பொருளை வச்சு நீ சிவனை வழிபடணும். ஒரு நாள் பயன்படுத்தின உபகரணங்களை வச்சு மறுநாள் பயன்படுத்தக்கூடாது, யாருமே அது வரைக்கும் அந்த பூஜை பொருட்களை பயன்படுத்திக்கக்கூடாது, அப்படிப்பட்ட பண்ணணும் பொருட்களை வச்சு நீ பூஜை செய்யி, உனக்கு இந்த சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் 44 வருஷமாக அந்த இடத்துல பூஜை பண்ணுறாராம் சிவனுக்கு. ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது ஒரு பொருட்களை வச்சு பூஜை பண்ணுறாரு, ஆனால் வந்து அவருக்கு வந்து சாப விமோசனம் கிடைக்கல. கடைசியில் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் இப்படி சுவாமியை வலம் வந்து சுற்றி வர்றப்போ அவர் கை வந்து கழுத்தில் பட்டு அதுலேருந்து ஒரு உதிராட்சம் மட்டும் கலந்து கீழே விழுந்தது. அந்த உதிராட்சம் வந்து சிவன் மேலே விழுந்த உடனே சிவன் பிரதட்சணமாக காட்சியளித்து அவருக்கு சாப விமோசனம் அளிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ருத்ராட்சத்தினால் சாப விமோசனம் கொடுத்த மகரிஷி முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்த கோயில் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு ருத்ரேஸ்வரர் அப்படின்னு பேர் கூட இருக்குது. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி 22,000 ருத்ராட்சங்களால் ஆன ஒரு அணிகலனை சுவாமிக்கு அணிவிப்பாங்க சிறப்பு நாட்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் இந்த கோயிலுக்கு இப்படி ஒரு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சந்நிதியை தரிசனம் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு அந்த இறைவனோட அருள் இல்லைன்னா நம்ம எந்த சன்னிதானத்துக்குமே நம்ம போக முடியாது. அதிலும் குறிப்பாக மறுபிறவி இல்லாத ஒரு
தலம். மறுபிறவி இருந்தால் இந்த கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ண முடியாது. அதனால் நமக்கு மறுபிறவி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு இந்த சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தேப்பெருமாநல்லூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் இருக்குது. இங்கே வந்து மறுபிறவி இல்லா ஆலயம்னு கூட சொல்லுவாங்க. ஆலய நேரம் வந்து காலையில் 6லேருந்து 10 மணி வரைக்கும், சாயந்தரம் 6லேருந்து 8 மணி வரைக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ப்ரோக்ராமு. ஏன்னா சனி பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் ஒரு நேர காலங்கள்லாம் மாறுபடும். நாங்கள் வந்து முந்தா நாள் சனி பிரதோஷத்தை அன்றைக்கி போகக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிது. இறைவன் அழைச்சார். அதனால் நாங்கள் வந்து ஒரு அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 8:20 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி 9 மணி வரைக்கும் திறந்துருந்தாங்க. ஏன்னா சனி பிரதோஷம்னால கூட்டம் அதிகமாக இருந்தது. அதனால் வர்றவங்களும் பயந்துக்கிட்டே தான் வருவாங்க. 8 மணிக்கு உண்டா, 6 மணிக்கு உண்டா அப்படிங்கிற மாதிரிலாம். அதனால் நேர காலங்களை நீங்கள் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு நீங்கள் கிளம்புங்க. எல்லாமல்ல இறைவன் இங்கே வந்து பிரம்ம தீர்த்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாமல்ல இறைவனுடைய அருளுடன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுடன் சிவனை பற்றியும் மற்றும் பல தெய்வங்களை பற்றியும் நமக்கு தெரிந்த குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து நம்முடைய பாலகீதம் தமிழ் சேனலில் கோவில் தல வரலாறு என்ற இந்த பகுதியின் கீழே இதை ஒளிபரப்பி வருகிறோம். இதற்கு உங்கள் அனைவருடைய நல்லாதரவும் இறைவனுடைய ஆசியும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தகவல்கள்லாம் நான் எனக்கு தெரிஞ்ச அளவு இதனெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மிக பிரசித்தி பெற்ற தலம், மிக புண்ணியமான ஸ்தலம், மிக வித்தியாசமான ஸ்தலம். இந்த தலத்தினை கண்டிப்பாக அனைவரும் ஒரு முறை தரிசித்து எல்லாமல்ல அந்த எம்பெருமானுடைய கருணையினை பெறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தண்டல் பாலகிருஷ்ணன் நமத்து. நன்றி, வணக்கம். ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா, ஓம் நமக் சிவாயா.